வந்த அப்புறம் தான் இவ்வளோ 11%லாம் ஓட்டு அது வாங்கியிருக்கோம்னு பெருமையா சொல்றாங்க. நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்னோட அபிப்பிராயம் கேட்டேன். ம். அவர் கடைசியில் என்ன ஆச்சு? அவர் டெபாசிட் காப்பாற்றினாரா இல்லையா? இல்ல டெபாசிட்லாம் ஸோ வாங்கிட்டாரு. அதனால் நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடோட பிஜேபி ஒரு தமிழன் இருக்கான். வடநாட்டில் எது தமிழ் அமுக்கிறதுக்காக பார்க்குறாலோ அவளை சரியாக்கிடுவோம். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ஹிந்துவும், அதனால தமிழ்நாட்டில் இந்து பிரச்சாரமும் பண்ணுவோம். அது மாதிரி ஒன்று தான் ஒரு புதுசாக இருக்கும். மக்கள் சொன்னால் இதை பார்க்கலாம் கொஞ்சம்னு சொல்லுவார். இங்கே எல்லாம் ஜாலியாக மோடி 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 விளம்பரம் பார்த்தேன்னா மோடி மோடி மோடி. சில இடத்துல அமித்ஷாவும் யாரும் தெரியாது, அமித்ஷாவுக்கு யாரும் தெரியாது எல்லாருக்கும். ஆனால் இது மாதிரி காக்கா பிடிக்கிறது அதில் ஒரு பேர் வராது. நாளைக்கு பதவியில் இருக்கேன். இல்லை டாக்டர் சுவாமி, யூஆர் அ ப்ராக்டிக்கல் பர்சன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஓட் ஷேர் அப்படிங்கிறது 3%, 4% இருந்தது. இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 11% இருக்குது. அது நல்ல க்ரோத் இல்லையா? போகாது, இத்தனை பத்தாது. நான் தனியாக மதுரையில் நின்னேன். எல்லோரும் சொன்னால் மதுரையில் இன்றைக்கி ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவும் என்கிட்ட சொன்னான். நாங்கள் எம்ஜிஆரே மதுரை போகிறதுக்கு பயப்படுவார். அவர் எப்பயும் அங்கேருந்து நிற்கலை. அண்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம வேறு யாரும் ஜெயிக்கல. தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி போட்டு இல்லாட்டா டிஎம்கே இது மாதிரி ஆட்கள் தான் ஜெயிச்சா. நான் அங்கே நின்று ஜெயிச்சு காட்டினேன். இல்லை, நீங்கள் மதுரையிலையும் ஏடிஎம்கே ஆதரவோடு தானே நின்னீங்க, கூட்டணியில் தானே நின்னீங்க. ஏடிஎம்கே மதுரையில் எங்கே இருந்தது? அங்கே எனக்கு முன்னால் யாராவது ஜெயிச்சாலாங்க? இல்லை, அது ஓகே. பட் அப்போது அந்த எலெக்ஷன் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க இல்லையா? பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தேன். ஏனென்றால் என்ன இல்லாமல் அங்கே அந்த நிற்கவே முடியாது. ஜெயலலிதா நான் கேஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஏன் கூட்டணியில் கொண்டு வந்தா? எனக்கு தெரியும் மதுரையில் அவளே சொன்னா என்கிட்ட ஜெயலலிதா, நீங்கள் மதுரை நின்னெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம், நாங்கள் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. அதனால நான் நின்னேன். ஸோ ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன். இது இங்கே நீங்கள் இந்த சினிமா டயலாக் ரொம்ப நடக்கிறது தமிழ்நாட்டில். அதுக்கு எப்படியாவது நிறுத்தணும். ஆக நான் தமிழ்நாட்டில் நீங்கள் என் மாதிரி ஒரு கட்சிக்கு பெருசாக ஆக்கணும்னா என் மாதிரி ஒரு புதுசாக சொல்லணும். காக்கா பிடிக்கக்கூடாது. காக்கா இது வடநாட்டோட தலைவரை தலைவர் என்னோட தலையில் கற்றுன்னு சுற்றக்கூடாது. நான் தமிழன் தான் நம்மளோட வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தமிழனுக்கு இந்த மரியாதை கொடுக்காட்டா இந்த காக்கா பிடிச்சிட்டு இருக்காளே டெல்லியில் போய் காக்கா பிடிச்சிட்டு என் மாதிரி ரிசர்வ் பேங்க்கில் இல்லாட்ட ஒரு வேலை வாங்கிட்டு வராளே, அது மாதிரி தமிழன் வேண்டாம். நம்மளுக்கு ஒரு தைரியமான இருக்கிற தமிழன் வேணும். யார் இந்த தமிழனோட உரிமைக்காக போராட்டம் பண்ண முடியுமோ? இன்னொரு தியரி இருக்குது. இங்கே ஒருவேளை ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் கண்டினியூ பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், 4-5 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும். இப்போ எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம். அது யார் நம்புவா? நம்பக்கூடாது. பட் யூ திங்க் அந்த அலையன்ஸ் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. அப்புறம் ஏடிஎம் சொல்லணும்னா நம்ம தவறு பண்ணோம், இந்த பிஜேபியோடு சேர்ந்து பண்ணி குட்டிச்சோராக ஆயினோம் அவள் சொல்லுவாள். அப்போ போன வாட்டி சொன்னாலே. ஆமாம். ஸோ சேர்ந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது, இதே 0 தான் வந்திருக்கும். நேச்சுரலி எல்லாம் காக்கா பிடிக்கிற ஆள்கள் டெல்லியிலேருந்து அமித்ஷா வந்தானே அவனோட காலையும் விழுது. நான் பார்த்துருக்கேனே. தமிழ்நாட்டில் அதிமுகவோட எதிர்காலம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டினியூஸ்லி தே ஆர் சஃபரிங் டிஃபீட்ஸ் ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டிமைஸ். அது ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு ஒரு தெம்பு இருந்தது. ஜெயலலிதா நன்னா தெரியும். சில சமயம் மேலே கேஸ் போட்டேன், சில சமயம் அவளோட கூட்டின்னு இருந்தேன். நான் அப்போ அதிமுக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் நாளைக்கு யாராவது என்ன எப்படி அவங்க சொல்ல முடியாது. நான் இப்போ இருக்கிற லீடர்ஷிப் உங்களுக்கு அவ்வளோ ப்ராமிசிங்காக தெரியும். அது ஒன்றும் அதெல்லாம் ஹோப்லெஸ். இப்போது 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது டூ ஏர்லி. இப்போ என்ன சொல்ல முடியும்? ஓகே, யார் எதிர் பண்ணுறா, யார்
யார் எந்த தவறு பண்ணியிருக்கா, இதெல்லாம் எத்தனை ஊழல் வெளியில் எடுத்திருக்கோம், இதெல்லாம் இட் வில் டிபெண்ட் ஆன் தட். ஓகே. ஸோ 2026 டூ early டு ப்ரெடிக்ட், இப்போ எதுவும் சொல்ல முடியாது. டூ early to predict. ஓகே, இப்போ பொறுத்து பார்ப்போம். பிஃபோர் 26 வில் அகைன் டாக் டு யூ டாக்டர் சுவாமி. அப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். Of course. Okay, bye. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.